அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எல்லாரும் சூப்பரா இருக்கோம். நேத்து வந்து வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவோட கன்டினியூஷன் தான் வந்து இந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ மறக்காம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இங்கேருந்து தான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். வெங்காயம்லாம் தனித்தனியா வந்து குமிச்சு வச்சிருக்காங்க. ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, வெங்காயம் ஃபுல்லா புடுங்கிக்கிட்டு இருக்காங்க. மத்த ஒரு 4, 5 பேர் பார்த்தீங்கன்னா, வெங்காயம் வந்து ஆஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆளா ஆஞ்சு தனித்தனியா வந்து குமிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா, அவங்க கடைசியா வந்து அளப்பாங்க. எவ்வளோ அளவுன்னு சொல்லிட்டு அளந்துட்டு, அதுக்கேத்தாப்புல தான் வந்து நாங்க வந்து காசு குடுப்போம். இப்போ ஒரு மூடை வந்து ஒரு ஒரு ஆள் வந்து ஆய்வாங்க. ஒரு சில பேர் 1 1/2 மூடை, 2 மூடை கூட ஒரு நாளைக்கு ஆஞ்சு முடிச்சுருவாங்க. காலையில வந்து இப்ப 8 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். நான் வந்து ஆனா தோட்டத்துக்குள்ள வந்ததே ஒரு 4, 5:00 இருக்கும். அப்பதான் வந்தேன். அதுக்கு முன்னாடி இவங்க காலையிலருந்து ஆஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 5:00க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அளந்து அவங்களுக்குரிய காசையுமே வந்து நாங்க குடுத்துருவோம். ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, வெங்காயம் ஃபுல்லா புடுங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி வந்து புடுங்குறாங்கன்னு பாருங்க. இந்த வெங்காயம் ஆயிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே அத்தா வந்து தண்ணி பாய்ச்சிருவாங்க. பாய்ச்சி முடிச்சா தான் நம்மளுக்கு டக்குன்னு வந்து அது வந்து புடுங்க வரும். பாருங்க டக்குன்னு புடுங்கிக்கிட்டே இருக்காங்க அவங்க பாட்டுக்கு. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. நான் அப்படியே வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் வந்து அடிக்கடிலாம் வந்து தோட்டத்துக்குலாம் வரமாட்டேன். நான் எப்பயாச்சும் தான் வருவேன். ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வந்திருந்தாங்கன்னா, அவங்க வந்து தோட்டத்த பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, அவங்க கூட சேர்ந்து வருவேன். இல்லைன்னா வந்து நான் நார்மலாலாம் அம்மா வீட்டுக்கு வந்தாலாம் நான் தோட்டத்துக்குலாம் போக மாட்டேன். ஏதாச்சும் அக்கா, தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து வந்திருந்தப்போ வந்து போவோம் தோட்டத்துக்கு. ஃபோட்டோ எடுக்க இந்த மாதிரி போகலாம். ஆனா மத்த டயத்துலலாம் வந்து நார்மலா வந்து விசிட்லாம் பண்ண மாட்டோம். நான் இப்பயுமே வந்தது பார்த்தீங்கன்னா, கடைசியா எங்க மாமி வீடுலாம் வந்திருந்தாங்க. அப்போ போனது தோட்டத்துக்கு. பாப்பா ஒரு 6 மந்த் இருக்கும். எப்படியும் 1 இயர்க்கு மேல ஆயிருச்சு. தோட்டத்துக்கு வந்தே. இப்ப தான் வந்திருக்கேன். உங்களுக்குமே வந்து வீடியோ காமிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு தோட்டத்துக்கு வந்திருக்கேன். எங்க தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 விவசாயம் போட்டிருந்தாங்க. எப்படின்னா வெங்காயமும், பச்சை மிளகாவும் கலந்து போட்டிருந்தாங்க. இப்ப வந்து வெங்காயத்த எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா மட்டும் தான் இருக்கும். அப்புறமேட்டுக்கு பச்சை மிளகாவ வந்து விவசாயம் பண்ணி எடுத்துட்டு, அப்புறம் மொத்தமா வந்து உழுதுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து வேற விவசாயம் வந்து பண்ணுவாங்க. ஒரு பச்சை மிளகாவ வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அது தொட்டு வீடியோ தான் எடுத்தேன். அதுக்குள்ளேயே அது வந்து விழுந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு அத மட்டும் கையில எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாமே காமிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப தான் வந்து பச்சை மிளகாவுமே குட்டி குட்டியா தான் வருது. இப்ப தான் ஸ்டார்ட் ஆகுது போல. அதையுமே எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து அத்தா வந்து மூட வந்து தச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி அதையுமே உங்கள்ட்ட வீடியோ காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் போய்க்கிட்டு இருந்தேன். தம்பி பார்த்தீங்கன்னா, என் பின்னாடியே வந்துகிட்டு இருந்தான். அப்புறம் வண்டியில வந்து அத்தா ஏதோ ஒண்ணு வச்சிருந்தாங்க போல ஸ்நாக்ஸு. அதையுமே வந்து எடுத்துட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதத்தான் தம்பி வந்து எடுத்துட்டு போய்க்கிட்டு இருக்கான். இந்த விவசாயம் பண்ணியிருக்க இடம் ஃபுல்லாமே வந்து எங்க இடம் தான். தம்பி நடந்து போய்க்கிட்டு இருக்கப்ப, ரைட் சைட் பார்த்தீங்கன்னா, ஒரு பொட்டெல்லாம் இருந்துச்சுல்ல, அந்த இடம் வந்து எங்க இடம் கிடையாது. விவசாயம் பண்ணியிருக்கிறது தான் வந்து எங்க இடம். அத்தா வந்து தச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாருங்க எப்படி தைக்கிறாங்கன்னு. அவங்களுமே வந்து டக்கு டக்குன்னு தச்சுருவாங்க. அடுத்து வந்து கிணத்துக்கு தான் வந்து போய்க்கிட்டு இருக்கேன். கிணத்துல பாருங்க தண்ணி நெறையாவே இருக்கு. இப்ப வந்து நீர்மூழ்கி மோட்டர் தான் வந்து வச்சிருக்கோம். வந்து ஆயில் மோட்டர் வச்சிருந்தோம். ஆயில் மோட்டர் வந்து தண்ணி இல்ல. அதனால ஆயில் மோட்டர் வச்சிருந்தோம். தண்ணி எம்ப ஆயில் மோட்டர வந்து தூக்கிக்கிட்டே இருக்கணும். அத்தா தான் வந்து கீழ போய் இறங்கி, அத தூக்கி இன்னொரு ஆள்லாம் வச்சு ஃபிட் பண்ணுவாங்க. அது ஏறி இறங்க வந்து சிரமமா இருக்குன்னு, இப்ப மொத்தமாவே வந்து நீர்மூழ்கி மோட்டர் வந்து ஃபிட் பண்ணியாச்சு உள்ளவே. மொதல்லாம் அத்தாவே வந்து கிணத்துல கீழ இறங்கி மோட்டர் வேலையெல்லாம் பார்த்துருவாங்க. இப்பலாம் வந்து பார்க்க முடிய மாட்டேங்குது. கூட வந்து ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் இருந்தா தான் வந்து பார்க்க முடியுது. எங்க கிணறுல வந்து படிலாம் கிடையாது. அங்கங்க பாறை மாரி தான் இருக்கும். அதுல தான் வந்து இறங்கி இறங்கி ஏறணும். ஸோ ரொம்ப சிரமம் தான் எங்க கிணத்துல வந்து இறங்குறது. கிணத்துக்கு பக்கத்துல இருக்க இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, வெங்காயமும், பச்சை மிளகா தான் வந்து போட்டிருந்தாங்க. அங்கிட்டு தான் வந்து இப்ப நான் போய்க்கிட்டு இருக்கேன். ஆ ஏன்னா மத்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா, வெங்காயம் அரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அம்மாவுமே அங்க உட்காந்துருந்தாங்க. அத்தா எங்க இருக்காங்கன்னு கேட்டுட்டு தான் இந்த சைடே போனேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பயம். பாம்பு, பூச்சிலாம் இருந்துச்சுன்னா என்ன பண்றதுன்ட்டு. அத்தா வந்து வாழைக்குள்ள வந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதனால கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து போய்க்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இல்லாட்டி நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலான்னு தான் இருந்தேன். வெங்காயம் பாருங்களேன், அதுக்கு மேல அழகழகா வெள்ள வெள்ள பூவா பூத்திருக்கு. பார்க்க அழகா இருக்கு. அந்த இடத்துக்கு பக்கத்து இடத்துல என்ன போட்டிருக்காங்கன்னா, மல்லி இலையும், மொச்சப்பயிரும் தான் போட்டிருக்காங்க. நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் மொச்சப்பயிரோட அந்த இலையெல்லாம் வந்து பார்க்குறேன். ஏன்னா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்களுமே போட்டது மொச்சப்பயிறு. நல்லா வந்திருக்கு. ஜூம்ல காமிக்கிறேன் பாருங்க. அந்த மொச்சப்பயிருக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து வச்சிருக்கோம். இந்த மாரி 2 விவசாயமா தான் இந்த இடத்துலயுமே வந்து போட்டிருக்கோம். மல்லி இலைலாம் அழகா இதையுமே பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டேஸ்ல வந்து மல்லிலாம் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அத்தா. அது அப்படியே இத ஃபுல்லாமே வந்து வீடியோ உங்களுக்கு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து வாழைக்கு தான் வந்து போக போறேன்.
அந்த வாழைக்கு போற வழி பார்த்தீங்கன்னா, நான் வாய்க்கால் ஓரமா தான் வந்து போய்க்கிட்டு இருந்தேன். அதுவுமே வந்து செப்பல் வந்து தட்டிக்கிட்டே இருந்துச்சு. அதோட அத்தா வந்து செப்பல வந்து ரிமூவ் பண்ணிட்டு வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு வெறுங்காலோட தான் அங்கிட்ட வந்து போனேன். ஏன்னா வந்து தண்ணிலாம் பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. செப்பலோட போனோம்னா வலிக்கி விட்டுருன்னு சொல்லிட்டு நான் வெறுங்கால்ல தான் வந்து போனேன். அடுத்து பாருங்களேன் சொரக்கா. இது ஃபுல்லாமே குட்டி குட்டியா இருக்கு பார்த்தீங்களா? வேலியில ஃபுல்லா படர்ந்திருக்கு. இந்த சைடு ஃபுல்லா வாழைக்கு பக்கத்திலேயே வந்து இருக்கு. அதையுமே வந்து வீடியோ எடுத்துட்டு, அடுத்து இப்ப வந்து நான் எங்க போறேன்னா, வாழைக்குள்ள. வாழை ஃபுல்லா பெருசா இருக்கு. இதெல்லாம் குட்டி குட்டி கண்டா இருக்கும்போது தான் வந்தேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசாவே இருக்கு. வாழை மரத்தெல்லாம் பாருங்க, எல்லாமே வாழைக்காய் விட்டு பூவுமே வந்து இருக்கு. அத்தா வந்து உள்ள தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, கொய்யா தோட்டம் தான். கொய்யால பார்த்தீங்கன்னா, வேலி போட்டிருக்கு சுத்தி. ஏன்னா, கொய்யா பழம்லாம் வந்து பறிச்சுட்டு போயிருவாங்க. அதனால வேலி போட்டு பூட்டு போட்டிருக்கு. நான் சாவி வந்து எடுத்துட்டு தான் வந்தேன். உள்ள பார்த்தீங்களா, எவ்வளோ தண்ணி இருக்குண்டு. அதனால வந்து நான் போகல. தொறக்கவே இல்ல. சும்மா உங்களுக்கு வெளியிலேயே நின்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து தான் காமிச்சிருக்கேன். அதுக்கு வெளியில அந்த வேலியில பார்த்தீங்கன்னா, பாவக்கா வந்து அப்படியே கொடி மாரி ஏத்தி விட்டுருக்கோம். பாவக்காயுமே வந்து காய்ச்சிருக்கு. கொய்யாவ சுத்தி வேலி தான் போட்டிருக்கோம். அந்த வேலி ஃபுல்லாமே இந்த பாவக்கா கொடி தான் வந்து ஏத்தி விட்டுருக்கோம். உள்ள வந்து சரியான தண்ணி கொஞ்சமா இருந்தா கூட நான் போயிருப்பேன். ரொம்ப இருக்கிறனால நான் தொறக்கவே இல்ல. அப்படியே இங்கிட்டயே வந்துட்டேன். மூவ் ஆயி போயிட்டேன். இந்த சைடே போனோம்னா மல்லிகைப்பூ செடிக்கு வந்து போகலாம். தண்ணி ஓவரா இருக்கனால திருப்பி வந்த வழியிலேயே வந்து ரிட்டர்ன் வந்துட்டேன். ரிட்டர்ன் வர வழியில பார்த்தீங்கன்னா, முருங்க மரமும் இருந்துச்சு. அதையும் உங்கட்ட வீடியோல வந்து காமிச்சுட்டேன். காயில நெறையா கடந்துச்சு. இந்த இடத்த பாருங்க, வெங்காயம் ஃபுல்லா புடுங்கியாச்சு. வெறும் வந்து பச்சை மிளகா மட்டும் தான் இருக்கு. 1, 2 வெங்காயம் வந்து விட்டு போச்சு. அது வந்து கடைசியா வந்து புடுங்கிருவாங்க. அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் போட்டிருக்கோம். கத்திரிக்காயும், மல்லி இலையும் வந்து கலந்து போட்டிருக்கோம். இப்ப தான் வந்து பூ விழுந்திருக்கு. இன்னும் காயெல்லாம் வந்து காய்க்கல. அப்படியே நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு போகும்போதே பாப்பா வந்து அழுக ஆரம்பிச்சுட்டா. பின்னாடி வந்து அத்தா வந்து தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து மல்லிகைப்பூ செடிக்கு தான் வந்து போறோம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா, தண்ணி இருந்துச்சு. இப்ப இந்த வாழை சைடு வந்து போனோம்னா, அந்த மல்லிகைப்பூ செடிக்கு வந்து போயிரலாம். தம்பிய பார்த்தீங்களா, மொச்சை பயிறுக்குள்ள நின்டுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கவாம். அதுக்கு தான் அவங்க வந்து நின்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் ஃபோட்டோ எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து நம்ம மல்லிகைப்பூ செடிக்கு தான் போறோம். இந்த சைடுமே வந்து வாழை தான் போட்டிருக்கோம். அதுக்குள்ள போய் தான் வந்து போறோம். ஃபைனலா வந்து மல்லிகைப்பூ செடிக்குமே வந்து வந்தாச்சு. இந்த செடி பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து மல்லிகைப்பூ செடி போட்டிருந்தோம், வாழை போட்ட இடத்துல. அங்க ஃபுல்லாமே மஞ்சளா ஆகி செடியே வீணா போயிருச்சு. அதோட அத வந்து உழுதுட்டு, இப்ப வாழையா போட்டுட்டு, இந்த இடத்துல வந்து வேற விவசாயம் போட்டிருந்தோம். அத வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இப்ப வந்து மல்லிகைப்பூ போட்டிருக்கோம். இப்ப தான் வந்து சின்ன சின்ன மொட்டா வந்து விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து ரிட்டர்ன் வந்தாச்சு. ரிட்டர்ன் வர வழியில கிணறு இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு பக்கத்திலேயே வந்து தக்காளியுமே போட்டிருக்காங்க. நான் போற வழியில தான் வந்து பார்த்தேன். காயா இருக்கு. இன்னும் வந்து பழமாகல. தக்காளி மட்டும் போட்டிருந்தாங்க. அது ஊடையில வந்து வெங்காயம் அப்படி போட்டிருந்தாங்க. 2 விவசாயமா தான் போட்டிருந்தாங்க. அடுத்து வந்து அத்தா வந்து மோட்ரு வந்து போட்டுட்ருந்தாங்க. தக்காளிக்கு வந்து தண்ணி பாய்ச்சுறது மாரி. அங்கேயுமே நின்று சின்ன சின்ன வீடியோஸ்லாம் வந்து எடுத்திருக்கேன். பாருங்க. பாப்பாக்கு வந்து கையில வந்து அந்த வெங்காயத்தோட பூவ குடுத்தோனே அமைதியா இருந்துட்டா. அத்தா வந்து ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதோட வீட்டுக்கு வந்தோனயே அந்த இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ட்ரை குலோப் ஜாமுன் இது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உள்ள வந்து நல்லா ஜூஸியா இருந்துச்சு. வெளியில வந்து ட்ரையா இருந்துச்சு. லட்டு அதோட வந்து நைஸ் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஹஸ்பண்டுமே வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இங்க வீட்டுக்கு வரேன்ட்டு. அதனால அவங்களுக்குமே வந்து சாப்பாடு வந்து வாங்கியாச்சு. கொத்து பரோட்டா, பொரோட்டாலாம் வாங்கியாச்சு. வீட்ல செய்யல. ஏன்னா அன்னைக்கு போன டயர்ட்லயே வந்து ரொம்ப டயர்டா இருந்துச்சு. அதனால வந்து வெளியில வாங்கியாச்சு. அன்னைக்கு நைட் வந்து எனக்கு இப்படிதான் வந்து போச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.